ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் வந்து சரி அம்மாக்கிட்ட வந்து இது மாதிரி சொன்னேன். நீங்கள் வந்து இதுக்காக வந்து என்கிட்ட வந்து எதுவும் பேசாமலாம் இருக்க வேணாம். நீங்கள் பேசுகிறபடி பேசிக்கம்மா. நான் வந்து என்ன தான் வந்து இது பண்ணாலுமே வந்து உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள என்னால் வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து என்னால் இது பண்ணிக்கிட்டு போக முடியாது. ஒரு சில நேரங்களில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாத்தையுமே நான் செய்ய முடியாதும்மா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மாட்ட கோவப்பட்டு பேசினேன். அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏம்மா அப்படி திடீர்னுலாம் பேசுகிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன் இது மாதிரி வந்து, ஆமாம்மா நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக என் ஹஸ்பண்டுக்கிட்ட நான் வந்து கோவப்பட்டு பேசுகிறேன். ஆனால் அவர் வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு இதாக இருக்க மாட்டேங்கிறாரு. அவரும் வந்து என் மேலே கோவப்படுறாரு, பண்ணுறாரு, செய்கிறாரு. இது தேவையா? நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுட்டு நான் அவர்கிட்ட ஏதாச்சும் ஒன்று கேட்க போவேன். 2 பேருக்குள்ளே வந்து தேவையில்லாத ப்ராப்ளம் தான் க்ரியேட் ஆகுது. அதனால தான் நான் வந்து யோசிச்சுட்டேன். இனிமேல் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டுலாம் நான் வந்து அவர்கிட்ட எதுவும் பேசுகிறதா இல்லைம்மா. 3 வருஷமாகவே இந்த விஷயம் தானே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னோடனே, நான் வந்து இப்போ அவரை வந்து ஒன்றும் நான் தப்பாக சொல்லலையே. நீ வந்து ஒரு விஷயம் பண்ணுற அப்படின்னு சொன்னால், இதை ஏம்மா இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் சொல்கிறேனே தவிர, உனக்கு வந்து நீ ஏன் இதை பண்ண செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உன்னை என்றைக்குமே நான் திட்டினது பண்ணதெல்லாம் கிடையாதேம்மா அப்படின்னோடனே, இல்லை நீ திட்டுறீங்கன்னு நான் சொல்ல வரலம்மா. அந்த சஜஷன் சொல்கிறீங்க. அதை வந்து நான் கேட்டுக்கிட்டு சரியாக இது பண்ணால் ஓகே. நான் கேட்காம வந்து அதை வந்து நான் அவர்கிட்ட போய் கேட்டுறேன்ல. அதனால் அவருக்கும் எனக்கும் தேவையில்லாத விஷயங்கள் தான் வந்து முரண்பாடுகள் தானே வருது அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா, நான் இல்லைங்கல. இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து சரியான வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது உங்களுக்கு இருக்கணும். அதை வந்து நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை நான் புரிஞ்சுக்காமலாம் கிடையாது. எனக்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். தெரிஞ்சாலுமே ஒரு சில நேரங்களில் நம்மளால் வந்து அதை வந்து சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு கிடையாது. அப்படி தான் எனக்கு இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதும்மா. நான் இனிமேல் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இது பண்ணிட்டு நான் போக போகிறது கிடையாது. நம்ம எதா இருந்தாலும் இனிமேல் வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்மளுக்கு இது பண்ணி ஒரு காமிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து நினைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னோடனே, சரி நீங்கள் ஏதோ ஒரு இது பண்ணுறீங்க, செய்கிறீங்க, அதெல்லாம் நான் இல்லைங்களே. எதாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சரியான ஒரு இது அணுகுமுறையை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு செஞ்சீங்கனாலே போதும் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். இந்த நேரத்தில் இந்த ஒரு இதை வந்து சொல்லாமல் செய்யாமல் எதையுமே வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறது விஷயத்த நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கனாலே போதும் அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் சொல்கிற விஷயத்த தான் நான் கேட்டுட்டு தான் எல்லாம் பண்ணிக்கிட்டுருக்கேன். தேவையில்லாமல் ஒரு சில விஷயங்கள வந்து நான் எதுவுமே செய்ய மாட்டேன். உங்களுக்கு தெரியாதா அப்படின்னோடனே, சரி நீங்கள் வந்து ஏதோ சொல்கிறீங்க. இருந்தாலும் வந்து நான் இனிமேல் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் விஷயத்த நான் கேட்குறதா இல்லைம்மா அப்படின்னோடனே, சரி நீ கேட்கலாம் வேண்டாம்மா. நீ எதுவும் கேட்க வேணாம், செய்ய வேணாம். நான் வந்து இப்போ இருக்கிறத வந்து நீங்கள் வந்து எனக்காக வந்து இது பண்ணீங்கனாலே போதும். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு என்ன ஒரு கிடைக்குதோ அதை வந்து நான் வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிட்டு போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். ஏன் அப்படின்னா, கல்யாணம் ஆகி 3 வருஷமாகவுமே வந்து என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைனா, அம்மா சொல்கிறது ஏதாச்சும் ஒரு அவங்க வந்து நல்லதுக்காக சொல்கிறதா நினச்சிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் ஒரு பக்குவம் இல்லாமல் இருக்கிறப்போ வந்து இவங்க சொல்கிறத கேட்டுட்டு நான் அவரை பேசுகிறது, இப்படி தான் வந்து போயிட்டுருந்துச்சு எங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது. இதனாலேயே வந்து ப்ராப்ளம் வர்றது, அவரோட நான் பேசாமல் இருக்கிறது, என்னோட அவர் பேசாமல் இருக்கிறது, தேவையில்லாத ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இப்படி தான் போயிட்டுருந்துச்சு. அதனால நான் என்ன இது பண்ணிட்டேன்னா, இனிமேல் வந்து நம்ம வந்து எதுவும் வந்து ஒரு கேட்குறதுனால வந்து என்ன ஆகிட போகுது? கேட்கறனால ஒரு இதுவுமே ஆக போகிறது கிடையாது. அவரை நம்ம கேட்டு பண்ணி செஞ்சு தேவையில்லாமல் அவருக்கும் வந்து நம்மளால வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் தான். ஒரு சில நேரங்களில் வந்து அவர் வந்து நம்மக்கிட்ட பேசாமல் 1 மாதம் 2 மாதம் இருந்து அவங்க அம்மா அப்பா வந்து இதனால் வந்து கவலைப்படுறதுனால என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதே நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு தான். இதுக்கிடையில் வந்து எங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறது இன்னொரு ஒரு ப்ராப்ளமாக போயிட்டு இருந்துச்சு. இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோன்னா எப்படி இவங்களுக்கு இருக்கும்? அப்படிலாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எந்த ஒரு இதையும் நம்ம செய்ய வேணாம், பண்ண வேண்டாம். நம்மளுக்கு
நம்ம வந்து செஞ்சோன்னா எதா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு நேரத்தில் வந்து நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது இருக்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால வந்து இனிமே வந்து நம்ம ஒரு யோசனைக்கு நம்ம ஒரு தெளிவான ஒரு இதுக்கு நம்ம இருந்தனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்.